தென்னாலிராமன் கதைகள் பார்ட் 2 உங்ககிட்ட சொல்ல போகிறேன். துறவியால் கவர்ந்தெடுக்கப்பட்டார் தென்னாலிராமன். தென்னாலிராமனுக்கு துறவி ஒரு மந்திரத்தை சொல்லித்தராங்க. என்ன மந்திரம்னா காளி தெய்வத்தோட மந்திரம். அதை கேட்ட தென்னாலிராமன் காளி கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். துளி பிழை கூட இல்லை. அப்படியே அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நேரம் போனதே தெரியலை. கொஞ்சம் நேரம் இல்லை, நிறைய நேரமே போயிடுச்சு. அப்புறம் ஒரு காளி தெய்வம் வந்து நின்றுச்சு. அந்த இடம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் தென்னாலிராமன் கண்டிப்பாக அது காளி தெய்வமாக தான் இருக்குன்னு மூடியிருந்த கண்ணை திறந்து பார்த்தா காளிக்கிட்ட இவர் எந்திரிச்சு நின்று சிறிது நேரம் பக்தியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை பார்த்த காளிக்கோ ஒரு வியப்பு. என்னடா இவ்வளோ கோரமாக வந்து நிற்கிறோம், நம்மளை பார்த்து இவன் சிரிக்கிறானேன்னு கேட்டார். கேட்ட உடனே தென்னாலிராமன் சொல்கிறாங்க, ஒரு மூக்கை ஒழுகுனாலே சளி பிடிச்சாலே எனக்கு துடைக்க ரொம்ப நேரம் ஆகுது, உங்களுக்கோ இத்தனை மூக்கு இருக்குது, எப்படி துடைப்பீங்கன்னு கேட்டு சிரிச்சார். இதை கேட்டவுடனே காளிக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கடுத்து காளி 2 கிண்ணத்தை கொடுத்து, இந்த 2 கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் இருக்கிற அமிர்தத்தை நீ ருசிக்கணும், உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே தென்னாலிராமன் 2 கிண்ணத்தில் ஒன்று தான் எடுக்கணுமான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிறாரு. அதோட ருசி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதேன்னு சொல்கிறாரு. அப்போது உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், 2லையும் ஒவ்வொரு சொட்டு நீ டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இவர் உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா 2 கிண்ணத்துலேயும் கையால் விட்டு ஆட்டி ஒரு சொட்டுக்கு பதிலாக நிறைய குடிச்சிட்டாரு. குடித்த உடனே காளி தெய்வம் சொன்னிச்சு, நான் உன்கிட்ட ஒரு துளி தனப்பாக குடிக்க சொன்னேன், இவ்வளவோ நீ குடிச்சதுனால உனக்கு செல்வம் நிலையாக தங்காது, ஆனால் உனக்கு விகடகவிங்கிற பேர் மட்டும் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தென்னாலிராமன் சொல்கிறாரு, விகடகவி எவ்வளவு அருமையான பேர், திருப்பி போட்டாலும் அதே விகடகவி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படித்தான் வரும், உன் வாழ்க்கை முழுக்க விகடகவிங்கிற பேர் உனக்கு நிலச்சி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ கிருஷ்ணதேவராயர் ராஜா கிட்ட நீ வேலை செய்வ, ஆனால் அவர்கிட்ட எவ்வளவுதான் நல்லா வேலை செஞ்சாலும் 8 அமைச்சரில் நீ ஒருத்தராக இருந்தாலும் உன் உயிர் போகிற நிலைமை கூட அடிக்கடி வரும். ஆனால் அந்த நேரத்தில் நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு செல்வம் நிலையாக தங்காது, நீ எல்லாரையும் கடைசி வரைக்கும் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க. இதுவே எனக்கு போதுன்னு தென்னாலிராமன் சொல்லிட்டாரு. காளி தெய்வம் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்தை விஜயநகரத்துக்கு போகிற நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே தென்னாலிராமன் காலம் பல கடந்தும் அந்த அரண்மனைக்கு போக எந்த வழியும் அவருக்கு கிடைக்கல. லாஸ்ட்டாக ராஜகுருங்கிறவர் அந்த ஊருக்கு வந்ததா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட தென்னாலிராமன் சத்திரத்துக்கு போய் 2 நாள் தங்கலான்னு போகிறாரு. அங்கே போய் ராஜகுருவை பார்க்க நிறைய மக்கள் தேடி வந்திருக்காங்க. ஆனால் தென்னாலியோ ஒரு ஓலை எழுதி அனுப்புகிறாரு, பார்க்க ஆசையாக இருக்குன்னு. 2 நாள் கழித்து பார்க்குறேன்னு சொல்லி திருப்பி பதில் வந்திருக்கு. ஆனால் அது வரைக்கும் தென்னாலி அமைதியாக இருக்கலை. அந்த சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பேசி மகிழ்விக்கே செஞ்சுருக்காங்க. இதை கேட்ட நிறைய மக்கள் எப்படி ராஜகுருவை பார்க்க நிறைய பேர் வராங்களோ அதேமாரி தென்னாலியை பார்க்கவும் எல்லாரும் வராங்க. இதை அறிஞ்ச ராஜகுரு தென்னாலியை பார்க்க வர சொல்கிறாரு. தென்னாலியும் போகிறாரு. ராஜகுருக்கு தேவையான பணிமுறைகள்லாம் செய்து வைக்கிறாரு. ராஜகுரு நல்லவர் கிடையாது, தென்னாலியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு புராண ஓலையை தென்னாலி கொடுக்குறாரு. அதை படித்த உடனே ராஜகுருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் இப்படி எழுதியிருக்கானே, ஆனால் இவனை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனால் நம்மளை ஓரம் கட்டிடுவான்னு. ராஜகுருங்கிறது ஒரு அமைச்சர் தானே, அவர் இவரை அழைச்சிட்டு போகாமல் இதில் நிறைய பிழை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் திருத்துங்க, நான் அரண்மனைக்கு போனதுக்கப்புறம் உங்களை அழைக்க ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதை நம்பி தென்னாலியும் சந்தோஷமாக ஊர் மக்களோட அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. நிறைய நாள் போணுச்சு. எல்லாரும் வம்பளுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தென்னாலி அரண்மனைக்கு போயிருப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சில பேர், என்ன தென்னாலி உன்னை அழைக்க ஆள் வரலையா, ஒருவேளை அட்ரஸ் மாறி போயிட்டாங்களோ அப்படின்னு சில பேர் இப்படியே வம்பழுத்துட்டு இருந்ததுனால தென்னாலி போகிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கிற எல்லா பொருளையும் விற்றுட்டு விஜயநகரத்துக்கு புறப்பட்டுட்டாரு தன் மனைவி பிள்ளைங்களோட. போகிறப்ப நிறைய கஷ்டம், காட்டுக்குள்ளெல்லாம் போகிறாரு, முள்ளெல்லாம் குத்துது. ஆனால் காளி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் நம்பிக்கையோடு போகிறாரு. அப்படி போகையில் ஒரு இடத்துல அவர் பிள்ளைங்க காலில் முள்ளு குத்தி ரத்தம் வலியுது. அப்போது நம்ம வந்தது தப்பு, நம்ம பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துடக்கூடாது, நம்ம போயிட்டு கொஞ்சம் நாள் கழித்து இவங்களை வந்து அழைச்சிட்டு போயிருக்கணும்னு நினச்சி கவலைப்படுறாரு. ஆனால் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது, கண்டிப்பாக விஜயநகரத்துக்கு போகணுன்னு வந்துட்டார். ராஜகுரு இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா காளி தெய்வத்தை நினச்சி காட்டுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாரு. அப்போது ஒரு வண்டிக்காரர் வராரு. நான் விஜயநகரத்துக்கு போகணும், கொஞ்சம் நேரம் இங்கே ஓய்வெடுத்து போகலான்னு வந்தேன் அப்படின்னு வண்டிக்காரங்க சொல்கிறாங்க. அவரையும் அவரோட
பேச்சு திறமையால் தென்னாலி கவர்ந்துட்டாரு. வண்டிக்காரன் கிட்ட நாங்களும் வரலாமான்னு கேட்குறாங்க. அதனால தான் வண்டிக்காரன் விஜயநகரத்தில் கொண்டு போய் விட்டாங்க. இது காளி தெய்வத்தினால தான் நடந்தது. இப்படி ஒரு வழியாக விஜயநகரத்துக்கு வந்து சேர்ந்த தென்னாலி ராஜகுருவை சந்திக்க போகிறாங்க. அங்கே போனால் ராஜகுருவை சந்திக்க நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனால் காவலாளிகிட்ட இந்த மாதிரி தென்னாலி ராமன் உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜகுருவோ அப்படி எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நான் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.